வணக்கம். நான் வணக்கம் சார். இப்ப என்ன பாத்தீங்கன்னா, இதுன்னு பாத்தீங்கன்னா கரூர் கூட்ட நெரிசல்ல அந்த அதை சார்ந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. என்ன, இவர் சரியில்லை, இவர் நடத்துறது சரியில்லை, கட்சியோட நிர்வாகம் சரியில்லை, தலைமை சரியில்லைன்னாரு. யார்? நம்ம ஒரு நீதிபதி. அந்த நீதிபதிய விமர்சிக்கிறது வேணா, நீதி அந்த தீர்ப்பை விமர்சிக்க கூடாது. சரிங்களா? என்னன்னா, இப்ப உச்ச நீதிமன்றத்துல கரூர் நெரிசலில் வழக்கில் சென்னை ஹைகோர்ட் பதிவாளர் அறிக்கை தாக்கல் செய்ய உச்ச நீதிமன்றம் உத்தரவு. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, பதிவாளர் தாக்கல் செய்யும் அறிக்கையை அனைத்து தரப்புக்கும் வழங்கவும் உச்ச நீதிமன்றம். யாரு? விஜய் சார்ல ஒரு அட்வொகேட் வருவாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம தமிழ்நாடு அரசுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காப்பி கொடுக்கணும்னு இருக்காங்க. எதுக்காக பாத்தீங்கன்னா, காப்பி நீங்க ஈஸியா டேட்டா வைக்கிறவங்க 1 மாசம், அவ்வளவு ரொம்ப ஈஸி தான். 1 மாசம் இவங்களுக்கு என்ன சொல்லணும்? யாரு? நம்ம அரசியல் ரொம்ப தேர்மையானவர், இடைக்கால உத்தரவுக்கு நிரந்தர உத்தரவாங்க. அவ்வளவு தெளிவான வழக்கறிஞர் வில்சன். திருப்பி ஓயாம சொல்றாரு, டிவிக்கு வாங்கினது, தாவேகா வாங்கினது வெறும் இடைக்கால உத்தரவு. அப்ப நீங்க என்ன நிரந்தர உத்தரவு? எங்கா இருக்கீங்க? சொல்ற இடத்துல இருக்கீங்களா? ஒரு பொதுமக்களுக்கு எடுத்து சொல்ற இடத்துல இருக்கீங்க. ஏன் அப்படி போய் சொல்றீங்க? ஏன் உங்க பயமா? ஏன்னா நீங்க இங்க இருக்கீங்க, திமுக ஆட்சிக்க பார்த்து, திமுக காரணம் பார்த்து உங்க குடும்பத்தை கரு எடுத்துன்னு பயப்படுறீங்க. அதனால நீங்க போய் சொல்லிதான் ஆகணும். நான் உங்களுக்கு தப்பு சொல்ல, ஏன்னா அந்த அளவுக்கு கொடூரமா ஆட்சி நடந்திருக்கு. அந்த மாதிரி ஆட்சியில் இருக்கவங்க, அந்த கட்சியில் இருக்கவங்க ஃபுல்லா கொடுமை. நான் சொல்லி இல்லைன்னு சொல்ல. அதாவது உச்சம். யார் பயப்படுறா பாருங்க. போலீஸ்காரங்க பயப்படுறாங்க, வக்கீல்கள் பயப்படுறாங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா, யாருமே பயப்படல. அவங்களுக்கு குடும்பத்தை பழி வாங்கிறாங்கன்னு பயப்படுறாங்க. அது எல்லாருக்கும் தான். சரிங்களா? அவங்களும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அராஜகத்தை நம்ம யோசித்தோம். அவன் என்னன்னா, நான் சொல்ல, அப்ப மாட்டு கட்சி இல்ல, வேற வழி இல்லை. அதனாலதான் உடனே அவங்க நினைச்சுக்குவாங்க, என்னைய வேணும் உட்கார வைக்கல, வேற வழி இல்லாம வேற ஆள் இல்லாம உன்னை உட்கார வச்சிருக்காங்க தவிர உன்னை வேணும் உட்கார வைக்கல. இந்த வாட்டி திருப்பி சொல்ற, பல வீடியோ சொல்லிருக்க, கொளத்தூர் தொகுதியிலோ சேப்பாக்கம் தொகுதியிலோ இந்த வாட்டி கரண்ட் எம்எல்ஏ யார் இருக்காங்க, எந்த தொகுதினாலும் 2 பேரும் டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க. எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கொடுமையா அந்த இடத்துல பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க அந்த மக்களுக்கு. நான் சொல்ல, பல வீடியோல காரி துப்புறாங்க. அந்த இப்ப கரண்ட் எம்எல்ஏ யாருன்னு தெரியல. ஏன்னா சொல்றாங்க, சேப்பாக்கம் தொகுதி கரண்ட் எம்எல்ஏவும் கொளத்தூர் தொகுதி எம்எல்ஏவும் கரண்ட் எம்எல்ஏவும் ஒரு புண்ணாக்கும் செய்யல அப்படின்னாங்க. யார்? நான் சொல்லுங்க, அந்த அந்த தொகுதியோட மக்கள் சொல்றாங்க. சரிங்களா? போதும், அராஜாச்சு, மூட்டை கட்டி கிளம்புங்க. சரிங்களா? நீங்க ரொம்ப நல்லது பண்ணிட்டீங்க. ஒண்ணுமே பண்ணாம 4.5 வருஷம் போட்டு பார்க்காம தேம்பி அழுது வரணும். ஊரக்கான போயிட்டாரு. அவங்கெல்லாம் 4.5 வருஷம் ஆளே காணும். இப்போ எல்லா துறையில இருக்கவங்கள அவங்க துறையை விட்டுட்டு வேற துறையில மூக்க நுழைப்பாங்க. எங்க? நம்ம நாய்சேகர் அவர் துறையில் மூக்க நுழைக்க போறாரு. நம்ம நேரு அவங்க துறையில் மூக்க நுழைக்க முடியாது. நம்ம பொய் மகேஷ் அவர் மூக்க நுழைக்க முடியாது. எப்படி பேர் வச்சிருக்காங்க பாருங்க. பொய் மகேஷ், நாய்சேகர், என்னங்க பேரலாம் கரெக்டா பேர் வச்சிருக்கீங்க. என்ன? பொய் சேகர், பொய் மகேஷ், நாய்சேகர் கரெக்டா இருக்குங்க. என்ன அவ்வளவு தெளிவா வச்சிருக்கீங்க. உங்க அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லுங்க, அவ்வளவு தெளிவா வச்சிருக்காங்க. பட்ட பேர் கூட உங்க பேரை சார்ந்து வைக்கிற பட்ட பேர் அவ்வளவு திறமையா இருக்கு. நீங்க பண்ட வேலைக்கும் 1000 கோடி ஊழல் இல்லைங்க, 1000 கோடி லஞ்சம் தெளிவா இருக்கும். மொத்த கட்சி பண்ணாங்கன்னா ஊழல், அதாவது ஒரு மொத்த அமௌண்ட்ல ஒரு பங்கு எடுத்த மாதிரி தான் ஊழல். நம்ம திமுக ஆட்சி ஸ்பெஷலிஸ்ட். அதனால நம்ம லஞ்சத்துல 1000 கோடிங்க. அப்ப அங்க பாருங்க, வார்டு கவுன்சிலர் இப்ப ஒருத்தவங்க மாட்டினாங்க 70 கோடி, மினிஸ்ட்ரி 1000 கோடி. அப்போ இதோட தலைவர், டிராமா கட்சியோட தலைவருக்கு எவ்வளவு 1000 கோடி நீங்களே வச்சுக்கோங்க. என்ன? கீழே ஃபர்ஸ்ட் படிக்கட்டு 20 கோடி, மிடில் படிக்கட்டு 2வது படி எடுத்துக்கோ, 2வது படிக்கட்டு 1000 கோடி. அப்ப மேல இருக்க தளத்துல எவ்வளவு காசுகள் அடிப்பாங்க. நான் என்ன சொல்றேன், நாடகத்தோட தலைவரை பத்தி பேசுறேன். சரிங்களா? போதும், இந்த அராஜக ஆட்சியை போதும். இந்த 2026 லட்சம் காசுங்க பொருளை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. சரிங்களா? இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. தேங்க்யூ.